கொத்துபாவுக்கு வந்தவர்களே, நாங்க தயாரா? இன்னைக்கு சுபகு தொழுதா? எத்தனை பேர் சுபகு தொழல? தக்குவாவா? ஜும்மாவுக்கு இன்னமும் வாரான், வெக்கம் இல்லாம வாரா, இன்னமும் வாரா. ஈமானும் இல்ல, ஹிதாயத்தும் இல்ல, தக்குவாவும் இல்ல. கத்தினார், மோதினர் கத்தினார், நேரத்துல செலவாத்தி சொன்னார், வாடா வாப்பா கூப்பிட்டார், கால பிடிச்சு கூப்பிட்டார். இன்னமும் பள்ளி பக்கம் திரும்பாம ஒளிச்சொலிச்சு வாரான், வெக்கம் இல்லாம. தக்குவாவாம். இவனுக்கு ஒரு பள்ளியா, இவனுக்கு ஒரு மாடியா? இவன் சிந்திக்க கூடாதா? இப்படி மாடி கட்டுறத ஹாஸ்பிட்டல் கட்டலுமே, பள்ளிக்கு ஆக்கள் இல்ல, என்ன அநியாயம்! இந்த பள்ளிகள் சிறப்பாக்கப்பட வேண்டும். தக்குவா, அதுதான் தொழுக, அதுதான் நோன்பு, அதுதான் ஜக்காத்து. இந்த பத்தி ஹுத்பா ஓத போனா நேரமும் காலமும் போதா, கடைசியில எனக்கு துஆ செய்யறதுக்கு ஏசு வந்துருவீங்க. அதனால சுருக்கமா சொல்றேன், சில விஷயத்தை புட்டு காட்டணும். புடவைக்கு மேல சொரியலாம், நேர சொல்லணும். படும் படும் ஒரு நேரம் படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜனாஸா அடக்கியாச்சு. ஜனாஸா அடக்கி முடிஞ்சு, நாங்கள் அப்படித்தானே, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடக்க போறாங்க. ஜனாஸா முழுகிறதுக்கு முதலே இவனுக்கு கிடைச்ச ஒரு நாசம். தாவைக்கு என்ன சாப்பாடு? பிரியாணியா அல்ல கோழியா அல்ல இறைச்சா மாடா? திண்டு 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 அந்த கவலை தானே. மௌத்தா போனவே கவலையோட இருக்கிறான். நாமளே இப்படி போப்புறேன், கொஞ்சம் சிந்திக்கல. மொய்யத்தை வச்சுக்கிட்டே சாப்பாட்டு பற்றி தானே கவலை. யாருக்காவது கவலை வருகுதா? கத்தம் கொடுக்கணும் என்று கவலை. குடுங்க நல்லா, மாஷா அல்லாஹ், அது எந்த குறையும் இல்லை. அடவாப்பா, கத்தம் கொடுக்கிற சொந்தக்காரர்களே, ஆளுங்கள் உலமாக்களை கூப்பிட்டு, இவர் மௌத்தாயிட்டாரு, இவற்ற ஒரு ₹1 கோடி இருக்கு, அனந்தர சொத்து எப்படி பிரிக்கிற கேட்டானா? பேசினானா? கொடுத்தானா? ஹராம் ஹராம். எத்தனையோ பகுதிகள்ல எத்தனையோ வணக்கார மௌத்தாயிட்டா, சுருட்டிக்கிட்டான். நீங்கள் அனந்தர சொத்தை சரியா கொடுக்கல, நஞ்சி சுத்த ஹராம். மூத்தவன் அவன் பாட்டுக்கு அள்ளினான், இளையவன் நான் சின்னவனே ஊட்ட தாங்கோ அதை தாங்க அவன் எடுத்தான். பொம்பளை பிள்ளைகள் பாவம், அங்கு இங்கு. என்ன தைரியம்? பொம்பளை பிள்ளை தானே, என்ன சொல்றான்? அவங்களுக்கு பங்குல உண்டு. சுபஹானல்லாஹ். குர்ஆன் என்ன சொல்லுது? வள்ளி ரிஜாலி நசீப் வள்ளி நிசாயி நசீப். அட வாப்பா, ஒரு ஆள் மௌத்தா போனா எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டியா? பணக்காரர்களே, அனந்தர சொத்தை சரியா பிரிக்காம எடுத்தவர்களே, உங்களோட பிள்ளைக்கு அந்த சொத்தை கொடுக்கிறீர்களா? நஞ்சை கொடுப்பது போல, சுத்த ஹராம். மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அது சுத்த ஹராம். யார் அதை பத்தி படிச்ச? இல்லையே, கவலை இல்ல. கவலை என்ன? சாப்பாட்டை பத்தி கவலை. கோழி நல்ல சாப்பாடு, ஒன்று வீட்டுல கத்தம், அங்க போனா பொக்கை, கல்யாணத்துல பொக்க மாதிரி ஒரு சாப்பாடா ராவு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. அங்க கூத்தும் கும்மாளமும். எங்கட சமூகம் எங்க போய் நிக்கி? இந்த தக்குவாவை இந்த ஹுத்பா தந்திச்சா? இப்ப ஜனாஸா அடக்கியாச்சு. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வந்து ஜனாஸா அடக்கிட்டு போற எல்லாரும் போறாங்கோ. இஹ்வானி, என்ன நண்பர்களே, நீங்க சலாம் சொல்லிட்டு போறீங்களா? கொஞ்சம் வாங்க வாப்பா, கொஞ்சமா கிட்ட வாங்க, கிட்ட வாங்கோ, கபர் கிட்ட வாங்கோ. ஃபஸ்அலுஹு ஃபஸ்தக்ஃபிரு லஹு. சுப்ஹானல்லாஹ். நீங்க போட்டிருக்கிற காலுடைய சத்தம், செருப்பு சத்தம் ஜனாசாக்கு கிடைக்குது. பேசல தானே, கதைக்கல்ல தானே, வெறும் கட்ட தானே கொண்டு வந்தீங்க தானே, கபருக்குள்ள வச்சிங்க தானே. ஓ அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வச்சிட்டு போக ரப்பு கரண்ட் கொடுக்கிற மாதிரி உயிரை கொடுத்துட்டா கேட்கிறாங்க.
கேள்வி கேள்வி. அவர் தடமாறுறாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டு துஆ கேளுங்க அவருக்கு. வஸ்தக்ஃபிரு லஹு ஃபஇன்னஹு யுஸ்அலுல் ஆன். அவர் என்ன இப்ப கேள்வி கேட்கப்படுகிறார். எப்படி நிலைமை என்று பார்த்தீங்களா? ஏசாட்டி இன்னொரு 5 நிமிஷம் கூட்டுவேன், இல்லாட்டி குறைச்சிக்கிறேன். இவ்வளவு தூரம் இன்னும் சொல்லணும், சொல்ல இயலா. ஆனா பல வருடத்துக்கு பின்னால உங்களோட முகத்தை பார்க்கிறேன். இந்த பள்ளி கட்டுற நேரம் வந்தவன், அதனால எனக்கு ஒரு ஆசை. அன்பார்ந்த வரிகள ஜனாசா குளிப்பாட்டுற நேரத்தில் பணத்தைய சொத்தையா நம்பி இருக்கிறாய், அல்லாஹ்வை மறந்திருக்கிறாயா? தக்வா இல்லையா? அச்சம் இல்லையா? பயம் இல்லையா? உண்ட ஜனாசாவை குளிப்பாட்டுவாங்க, மலாய்க்கமார் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவளுக்கு தம்பி கொடிசுவரே, எங்கடா உண்ட பணம்? எங்க உண்ட பணம்? எங்க உண்ட பணம்? அப்கருக்கு ஏலையா படுக்கிறீங்களே, நகத்துக்குள்ள இருக்கிற ஊத்தையும் எடுத்தாச்சு, வெறும் கட்ட. எங்க உங்களோட பணம்? கோடீஸ்வரன். முடிஞ்சு, சலாம் அலைக்கும். கொழும்புல, வெளிநாட்டுல, ஊர்ல எல்லாம் போச்சு. பில்டிங் அது இது, அது யாரோ எடுத்துக்கிட்டாங்க. ஏழையாவா படுக்கிறீங்க? சரி, ஐல லிசானுக்கள் ஃபஸே, எங்க நல்லா பேசினீங்களே, மிம்பரில், குத்துபாவில, பள்ளியில சட்டம் போட்டிருங்கோ, ஏசினீங்கோ. எங்கடா உண்ட நாவு? எங்க லோயரே, ஹராத்துக்கு வாதாடின லோயரே, காசிக்கு விளையாடினியா? எங்கடா உண்ட நாவு? என்ன வெறும் கட்டையா ஊமையா படுக்குது? பேச சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சு. பாத்தீங்களா? ஐன ரீஹுக்கல் அத்தர், எங்க உங்களோட அத்தரு வாசம்? சுபஹானல்லாஹ். ஒருவர் குளத்தில மௌத்தானால் ஜனாசா 2-3 நாளைக்கு பிறகு கிட்ட போகையிலாது. எல்லாரும் தூரத்தில இருந்து ஜனாசாவை கழுவினாங்க, குளிப்பாட்டினாங்க. அந்தனக்க நாத்தம் அடிக்குதே, உனக்கு கொஞ்சம் பயப்படலையா? ஐன ஹரக்கத்துக்கா, ஓடினாய் ஓடினாய், பறந்தாய், உலகம் என்று பறந்தாய், ஆகிராவை நினைக்கல, உலகத்தையே நினைத்தாய். எங்கடா உண்டு ஓட்ட ஆட்டங்கள் எல்லாம்? வெறும் கட்டையாக படுக்கிறாயே, தக்குவாவை தரலையே? நோம்பு உண்ட ஜக்காத்து தக்குவாவை தரலையே? எப்படி? என் அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் எங்கட நிலைமை. இப்ப நான் ஆரம்பத்தில் ஓதின வலல் ஆகிரா, ஆகிரா தான் எங்களுக்கு நிரந்தரம். எதை விட? மினல் ஊலா, இந்த உலகத்தை விட அந்த தக்வா எனக்கு வர வேணும், உங்களுக்கும் வர வேணும். என் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த தக்வாவை எங்களுக்கு தந்தா எங்கட நோம்பு சரி. அதான் முதல் வேணும். அதுக்கு பிறகுதான் இஃப்தாரு, அதுக்கு பிறகுதான் சஹரு, அதுக்கு பிறகுதான் இபாதத்து. என்ன கவலை என்றா, இந்த பெரிய ஹுத்பாவை கேட்கிறான் பள்ளியில உட்கார்ந்து. தராவி தராவி எத்தனை பேரு? நான் சொல்றேன், இங்க இருக்கிற வாலிபர்களே, படித்தவர்களே, உலமாக்களே, தராவி ஹாபிஸ் தொழுவிக்கிறாரு, காசு கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில். எங்கட பள்ளியில 10 லட்சம், எங்கட பள்ளியில 5 லட்சம். அப்படி ஒரு வேலை தொலை. எத்தனை பேர் வந்து லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். அல்லாட காவல். அரைவாசி பேர் கோழிக்கடையில, இன்னும் அரைவாசி பேர் ஹோட்டல்ல, இஷாவோட சலாம் மற ஆக்கலே இல்ல. இது யாருக்கப்பா தராவி? சின்ன பிள்ளைகளுக்கா? பயம் இல்லையா? யாரை ஏமாத்துறோம்? இந்த 3 மாடி கட்டிடம் ஹயாத்தா இருக்கே, ஹயாத்தாக்க மாட்டீங்களா? எனவே ரமலான் வருகிறது, தக்வாவை எடுக்கணும், அதை ஹயாத்தாக்கணும். அதற்குள்ள உயிருள்ள அமைப்பு எங்கள்கிட்ட வரணும்.